15 செகண்டில் 37,000 ப்ராஃபிட் என்னாச்சுன்றதை இன்னைக்கு ஸ்டோரியில் பார்ப்போம். பண்ணா கொண்டா மாப்பிள்ள குட் மார்னிங் 365 நாள் சேலஞ்சில் இன்னைக்கு 28வது நாள். டுடே சச் இன்ட்ரெஸ்டிங் டே. மார்னிங் எந்திரிச்சோடனே ட்ரேடிங் பார்க்கறதுக்காண்டி பெட்லேயே லேப்டாப்பை தூக்கிட்டு உட்காந்துட்டேன். மார்க்கெட் கண்டிஷன் வாஸ் ஸோ குட். தென் ஆஃப்டர் கொஞ்சம் நேரம் உடம்பு கொஞ்சம் தண்ணி காட்டிட்டு ரெடி ஆகிட்டு உட்காந்து இன்னைக்கான கன்சல்டேஷன் அண்ட் கிளைண்ட் மீட்டிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கன்சல்டேஷன் போயிட்டு இருந்த சைடு கேப்பில் ஒரு சின்ன மீட்டிங் ஆகி போச்சு. ஸோ கெஃபேக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். வழக்கம் போல் கெஃபேக்கு ரீச் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரேடிங் சார்ட்டை பார்த்துட்டு உட்காந்தேன். தென் பழைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2 இன்ட்ரோவர்ட் நடுவில் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாட்டிக்கிட்டு என்ன பேச எப்படி பேசன்னு தெரியாம எப்படியே மேனேஜ் பண்ணி கொஞ்ச நேரம் கான்வர்சேஷன் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன். தென் கெஃபேல டிஸ்கஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு நான் வரப்போ மணி ஒரு 12 இருக்கும். தென் அங்க இருந்து சாயங்காலம் 6:30 வரைக்கும் நான் ஸ்டாப்பா கன்சல்டேஷன் கால்ஸ் போயிட்டே இருந்திருக்குது. ஒரு பக்கம் சரியான டயர்டு, இன்னொரு சைடு த்ரோட் பெயின், ஹெவியான த்ரோட் பெயின், இன்னொரு சைடு சரியான ஸ்ட்ரெஸ். எது எப்படி ஆனாலும் சரி, யார் எப்படி போனாலும் சரி, சாயங்காலம் ட்ரேட் பண்றதை பண்ணியே ஆகணும். ஸோ 6:50 ஆச்சுனாலே மார்க்கெட்டில் அசம்பிள் ஆகிட்டு கிளப்புறதுக்கு ரெடி ஆகியே ஆகணும். இருக்க ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர்லாம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு சோதனையை தூக்கி போட்டு சாதனையை நோக்கி ஓடலாம்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி நின்றுட்டேன். ஒரு அருமையான ட்ரேடு மாட்டுச்சு கைஸ். ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ட்ரேடு தான். 15 செகண்ட்ல எடுத்த ட்ரேடு. ஜஸ்ட் ஒரு 37,000 ப்ராஃபிட் வந்துச்சு. அங்கேயே இன்னைக்கு நாளை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஓடிட்டேன். காலங்காத்தால வந்து சூரியன் கூட மறைஞ்சு வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிடுச்சு. நைட்டு நிலாவே வந்துருச்சு நைட் டியூட்டி பார்க்கறதுக்கு. பட் காலையில் ஆரம்பிச்ச கன்சல்டேஷன் இன்னும் முடியவே இல்லை. ஒரே நாளில் 50க்கு மேலே என்கொயரிஸ். எல்லா பீப்புளையும் கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணி முடிச்சு ஒரு பீப்புளுக்கு ஆவரேஜாக 10 to 15 மினிட்ஸ்னு கன்சல்டேஷன் முடிச்சு ஃபுல் டயர்ட் ஆகி போயிடுச்சு. டு பி ஃப்ராங்க், நேற்று நான் கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் நைட் ஆன உடனே ஒரு 2-3 பேர் என்கிட்ட ஞாபகம் வச்சு கரெக்டாக கேட்டாங்க ஏன் எனக்கு வீடியோ போடலன்னு. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க கேட்டாங்கன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நேற்று நான் வீடியோ போஸ்ட் பண்ணினேன்னு. ஒரு சைடு சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம கம்ப்ளீட்டாக பாடி ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. இன்னொரு சைடு பார்த்தா சரியான ஸ்ட்ரெஸ், இன்னொரு சைடு த்ரோட் பெயின் கம்ப்ளீட்டாக அவுட்டு. ஸோ என்னையும் ஒரு ஆளை மதிச்சு வீடியோவை போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டால் 2-3 பேருக்காண்டி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி முடிச்சு விட்டேன். இன்னைக்கு அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு பார்ப்போமா. குட் நைட்.